வணக்கம். டாடா ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 9 அகமதாபாத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கேப்டன் சுப்மன் கில்லுக்கும், அதாவது சுப்மன் கில்லை தலைமையாக கொண்ட குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கும், ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் ஐபிஎல் மேட்ச் 9வது மேட்ச் நடைபெற்றது அகமதாபாத்தில். முதலில் டாஸ் போடப்பட்டது. இதில் மும்பை இந்தியன்ஸ் ஓன் த டாஸ் அண்ட் ஆப்ஷனல் டு பவுல் ஃபர்ஸ்ட் அகைன்ஸ்ட் ஜிடி. மும்பை அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. அந்த வகையில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஜிடி அணியை பேட்டிங் செய்ய அழைத்தது. அந்த வகையில் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர் முடிவில் 196 ரன்களை விளாசினர், 8 விக்கெட் இழப்பிற்கு. குஜராத் டைட்டன்ஸின் பேட்டிங்கின் ஓப்பனர்ஸ் சாய் சுதர்சன் மற்றும் சுப்மன் கில் விளாசினர். அதாவது 41 பந்துகளில் 63 ரன்கள் அடித்து சாய் சுதர்சன் அவர்களும், சுப்மன் கில் 27 பந்துகளில் 38 ரன்கள் விளாசினார். சாய் சுதர்சன் 4 பவுண்டரி 2 சிக்ஸர், சுப்மன் கில் 4 பவுண்டரி 1 சிக்ஸர். ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக களமிறங்கிய ஜோஸ் பட்லர் அவர்கள் தனது பங்குக்கு 24 பந்துகளில் 39 ரன்களை எடுத்தனர், 5 4 1 6. மற்றவர்கள் கீழ்நிலை பேட்ஸ்மேன்கள் அனைவரும் சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் இழக்க 20 ஓவர் முடிவில் 196 ரன்களை எடுத்தது ஜிடி அணி. மும்பை இந்தியன்ஸ், அதாவது அதுக்கு முன்னாடி ஜிடி அணியின் பெஸ்ட் பேட்ஸ்மேன் சாய் சுதர்சன் 41 பந்துகளில் 63 ரன்கள் விளாசினார். மும்பை இந்தியன்ஸ் பவுலிங்கை பொறுத்தவரை ட்ரெண்ட் போல்ட் அவர்கள் 4 ஓவர் வீசி 1 விக்கெட், தீபக் சாகர் 4 ஓவர் வீசி 1 விக்கெட், முஜீபுர் ரஹ்மான் 2 ஓவர் வீசி 28 ரன்களை வாரி வழங்கினார், 1 விக்கெட். ஹர்திக் பாண்டியா, கேப்டன் ஹர்திக் பாண்டியா அவர்கள் 4 ஓவர் வீசி 29 ரன்கள் விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மிச்சல் சாண்டர் 3 ஓவரில் 25 ரன்கள், சத்யநாராயண ராஜு 40 ரன்கள் வாரி வழங்கும் வள்ளலாக மாறினார். இந்த போட்டியில் 1 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அடுத்து 197 ரன்கள் என்ற இலக்கை துரத்திய மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர்களில் 160 ரன்களை மட்டுமே அடிக்க முடிந்தது, 6 விக்கெட் இழப்பிற்கு. மும்பை இந்தியன்ஸின் பேட்டிங் திலக் வர்மா அவர்கள், இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு, 36 பந்துகளில் 39 ரன்களும் 3 4 1 சிக்ஸர் அடங்கும். சூரியகுமார் யாதவ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், 28 பந்துகளில் 48 ரன்கள் அடங்கும், 1 பவுண்டரி 4 சிக்ஸர்கள். மற்ற அனைவருமே சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் இழந்தனர். அதன் காரணமாக மும்பை இந்தியன்ஸ் அணி அதாவது எதிர்பார்க்கப்பட்ட 197 ரன் என்ற இலக்கை அடைய முடியவில்லை. குஜராத் டைட்டன்ஸ் பவுலிங் சார்பில் முகமது சிராஜ் 2 விக்கெட்டும், சிறந்த பவுலராக பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர் வீசி 18 ரன்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தார். மீதமுள்ள ககிசோர் ரபாடா, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ககிசோர் ரபாடா 42 ரன்களை 4 ஓவரில் வழங்கினார். அதேமாதிரி இசாந்த் சர்மா 2 ஓவர்களில் 17 ரன்கள், ரஷீத் கான் 2 ஓவர்களில் 10 ரன்கள் விக்கெட் இல்லாமல், சாய் கிஷோர் 4 ஓவர்களில் 37 ரன்கள் கொடுத்து 1 விக்கெட் எடுத்தார். முடிவில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 36 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆட்டநாயகன் விருது குஜராத் டைட்டன்ஸ் அணியின் பவுலர் பிரசித் கிருஷ்ணா அவர்கள் ஆட்டநாயகன் விருது பெற்றார். ஏன்னா இவர் 4 ஓவர் வீசி 18 ரன்கள் விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து நம்ம ஐபிஎல் கிரிக்கெட் தகவலுக்கு நம்ம இன்ஃபினிட் வேர்ல்ட் தமிழோடு இணைந்திருங்கள். நன்றி.